பெரிய புராணத்தில் வேளாண்குடி மக்களை பற்றிய குறிப்பு இருப்பதாக பெரிய புராணத்தில் உள்ள பாடல்கள் வழி நாம் அறிய முடிகிறது. பெரிய புராணத்தில் திருமலை சருக்கம் திருநாட்டுச் சிறப்பு என்கிற பகுதியில் பாடல் 10வது பாடலில் வேளாண்குடி மக்களை பற்றிய செய்திகள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது. அந்த செய்தி என்ன அப்படின்னா, வயலுக்கு வந்த நீரை மல்லர்கள் அந்த நீரை வரவேற்று மகிழ்ந்தார்கள் என்கிற செய்தி ஒரு பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். 10வது பாடல். ஒன் துறை தலை மா மத கூடு போய் மண்டு நீர் வயலுட்புக வந்தெதிர் கொண்ட மல்லர் குரைத்தகை யோசை போய் அண்டர் வானத்தின புறஞ்சாருமால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, காவிரியில் இருந்து வந்த நீர் வாய்க்கால்களில் வந்து மதகுகளில் வந்து புகுந்து அதற்கு பிறகு வயல்களிலே புகுந்தது. அப்படி வந்த அந்த புது நீரை மல்லர் இனத்து மக்கள் எதிர்வந்து அழைத்து சென்றனர். தேவேந்திரனை வணங்கி அவரை வணங்கினார்கள் என்று சொல்லக்கூடிய பொருளாக நாம் பார்க்குறோம். சுருக்கமாக புரிகிற மாதிரி நம்ம சொன்னோம்னா, வயலுக்கு வந்த புது நீரை மல்லர் இனத்து மக்கள் தேவேந்திரனை வணங்கி வரவேற்று மகிழ்ந்தார்கள் என்கிற குறிப்பு இந்த பாடலின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா, அதே பெரிய புராணத்தில் திருமலை சருக்கத்தில் திருநாட்டுச் சிறப்பில் 25வது பாடலில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அந்த செய்தி என்ன அப்படின்னா, மல்லர் செய்த அந்த நெற்குன்றுகள் மலை கூட்டங்கள் போல் தோன்றின. அதாவது மல்லர் இனத்து மக்கள் அறுவடை செய்த அந்த நெல் குவியல் மலை போன்று காட்சியளித்ததாக ஒரு குறிப்பை இங்கே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, வைதெறிந்தகற்றி யாற்றி மழை பெயல் மானத்தூற்றி செய்ய பொற்குன்றும் வேறு நவமணிச் சிலம்பு மென்ன கைவினை மல்லர் வானங் கறக்கவாக்கிய நெற்குன்றால் மொய்வரை உலகம் போலு முளரி நீர் மருத வைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு. இந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னா, நெற்கதிரை அடித்து வைக்கோலை பிரித்து எடுத்து நெல்லை மழை தூறுவது போல் தூற்றி பொன்னால் செய்த குன்றுபோல் நெல்லை ஒன்று கூட்டிச் சேர்த்து வேறு நவரத்தினங்கள் பதிக்க பெற்று செய்த சிலம்பு போல தொழிலில் வல்ல மல்லர் குலத்தினர் வானம் பொழியச் செய்த நெல் குன்றுகளால் தாமரை மிதக்கும் நீர் கொண்ட மருத நிலங்கள் மலை கூட்டங்கள் நிறைந்த உலகம்போல் தோன்றியது. இந்த இனத்து மக்கள் கதிர் அரித்து அந்த நெல்லை பிரித்து அந்த நெல் குவியல் எப்படி தங்கம் போன்று நவரத்தினங்கள் போன்று மலையாக குவித்து, ஒரு மலை எப்படி இருக்குமோ அதுபோன்ற நெற்குவியலை மலை போன்று குவித்து வைத்திருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இந்த பாடலின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, அதே பெரிய புராணத்தில் இலைமலிந்த சருக்கம் அறிவட்ட நாயனார் புராணத்தில் 2வது பாட்டை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கல்வியிலும் செல்வத்திலும் சிறந்து விளங்கியவர்கள் வேளாண்குடி மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாட்டாக நாம் பார்க்குறோம். இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, செந்நல்லார் வயல் கட்ட செந்தாமரை முன்னர் நந்துமிழ் முத்தஞ் சொரிந்திட துண்ணும் மல்லர் கை மேற்கொண்டு தோன்றுவார் மண்ணு பங்கைய மா நிதி போன்றுளார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு. இந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னா, செந்நெல் விளையும் வயலில் செந்தாமரை கட்டி வளர அதிலுள்ள சங்குகள் முத்தை சொரிந்து மல்லர்களின் இந்த கைமேல் தோன்றும் அந்த மல்லர்கள் கலைமகளும்
பெரு நிதியும் பெற்று நிலை பெற்று வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாக நாம் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, செல்வத்திலும், அதாவது விவசாயம் செய்து உழவு தொழில் செய்து அந்த உழவு தொழிலிலே செழிப்பாகவும், கலைமகள் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கலைமகள் கைமேல் வீற்றிருப்பாள். அப்படி ஒரு சிறப்பும் கல்வி என்கிற இந்த சிறப்பும் இந்த இன மக்களுக்கு இருப்பதாக இந்த பாடல் மூலமாக நாம் அறிய முடிகிறது.